Hello friends, this is Varad. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வரத் AVFX சேனல். நம்ம சேனலில் நம்ம பிளெண்டருடைய பேசிக்ஸ்லேருந்து டியூட்டோரியல் கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி மாடலிங் டூலில் ஒன்றான பிவல் அந்த டூல் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ தேவைப்படுன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா ஷிஃப்ட் ஏ கொடுத்து ஒரு கியூப் கொடுத்துக்கலாம். ஸோ முதல்ல இது ரெக்கார்டுங்க தான் பார்ப்போம். ஆகிட்டுருக்கு. ஸோ ஷிஃப்ட் ஏ கொடுத்து ஒரு கியூப் கொடுத்துட்டு ஆஸ் யூஷுவல் அதை மேலே மூவ் பண்ணிக்கலாம். ஜியை ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் இசட் நம்பர் பேடில் 1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 1 மீட்டருக்கு மூவ் ஆகிடும். ஸோ டேப் ப்ரெஸ் பண்ணி எடிட் மோடு வந்துடுங்க. எடிட் மோடு வந்துட்டும். இப்போது ஃபேஸ் மோடில் ஒரு ஃபேஸை செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரூட் அண்ட் ஸ்கேல் பண்ணிவிட்டு எகைன் எக்ஸ்ட்ரூட் மேலே ஜி ஆக்சிஸ்க்கு மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ இப்படியே இருக்கட்டும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பிவல் பண்ண போகிறோம். ஸோ எட்ஜ் மோடு போய்ட்டு இந்த எட்ஜை செலக்ட் பண்ணி நீங்கள் டூல் பேனலில் இங்கே வந்தீங்கன்னா பிவல் டூல் இருக்கும். ஸோ இதுக்கு ஷார்ட்கட் இங்கேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, Ctrl B. ஸோ நம்ம இந்த இதை கிளிக் பண்ணி பிவல் கொடுக்கலாம், இல்லைனா Ctrl B கொடுத்தும் பிவல் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் பிவல் கொடுக்குறேன். Ctrl B கொடுத்து பிவல் கொடுத்து மூவ் பண்ணுறேன். இப்படி மூவ் பண்ணும்போது மவுஸில் நான் எந்த கிளிக்கும் பண்ணல, ஜஸ்ட் மூவ் பண்ணிவிட்டு இப்போது மவுஸோட வீலை ஸ்க்ரோல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு லூப் ஆட் ஆகும். எத்தனை லூப் வேணுமோ அத்தனை லூப் வச்சுட்டு நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இப்போ இது செட் ஆகிடும். இப்போது பிவலுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எனக்கு இங்கே ஆன் ஆகும். எல்லா டூலுக்கும் ஆன் ஆகிற மாதிரி பிவலுக்கும் ஆன் ஆகும். ஸோ நம்ம வெர்டெக்ஸையும் பிவல் பண்ண முடியும். பாருங்கள், எட்ஜஸையும் பிவல் பண்ண முடியும். ஸோ நான் எட்ஜஸை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஆஃப்செட்டுன்னு இருக்குது. இந்த ஆஃப்செட் அப்படிங்கிறது என்னென்னா, நான் வந்து அண்டு பண்ணுறேன். Ctrl B கொடுத்து இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன்ல. இப்போ நான் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது பிவல் இங்கேருந்து இந்த தூரத்துக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுதா, இந்த டிஸ்டன்ஸ் தான் ஆஃப்செட். மறுபடியும் கொடுக்குறேன். Ctrl B கொடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், மவுஸை மூவ் பண்ணுறேன். அப்போது எனக்கு இங்கேருந்து இங்கே ஆயிருக்குல்ல, இதுதான் ஆஃப்செட். இந்த ஆஃப்செட்டுக்குள்ளே நான் எவ்வளோ லூப் வேணாலும் என்னால் போட முடியும். எத்தனை லூப் போட்டாலும் ஆகும். இப்போ இதையே நான் வந்து வித்தாக மாற்றினேன் அப்படின்னா, நான் க்ரியேட் பண்ணுற ஒவ்வொரு ஃபேஸ் இருக்குல்ல, இங்கே ஒரு லூப்புக்கும் இன்னொரு லூப்புக்கும் இடையில இருக்க இந்த டிஸ்டன்ஸ் இருக்குதுல்ல, அதுதான் வந்து வித்து. ஸோ அந்த வித்துக்கு ஏற்ற மாதிரி இப்போது இந்த பிவல் வந்து அப்ளை ஆகும். ஸோ இதை நான் எவ்வளோ மூவ் பண்ணுறேன் பாருங்கள். இதை மூவ் பண்ண ஈவனாக இந்த லூப்ஸ்க்கு அது வந்து ஸ்பேஸை கொடுக்குது. ஒவ்வொரு லூப்புக்கும் ஈவன் ஸ்பேஸை கொடுக்குது. அதனால் இது எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுறோமோ அதுக்கு லூப்ஸ் ஆட் ஆச்சு ஆஃப்செட்டில் இருக்கும்போது. இப்போ வித்தில் இருக்கும்போது ஒவ்வொரு ஃபேஸ்க்கும் ஒவ்வொரு லூப்புக்கும் இடையில எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அது ஈவனாக கொடுக்குது. அதுக்கேற்ற மாதிரி இங்கே எக்ஸ்பேண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெப்த். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஸோ நம்ம இப்போ இதோட சைஸை கம்மி பண்ணிப்போம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இந்த கார்னரில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு எட்ஜி செலக்ட் பண்ணி பிவல் கொடுத்தோம்ல, அதுலேருந்து ஒரு பிவலோட ஃபேஸ் இருக்கு, ஒரு செக்மெண்ட்டுக்கு இடையில இருக்க அந்த ஃபேஸ் இருக்குல்ல, அந்த டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி டெப்த் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? இது எல்லாமே கொஞ்சம் மைன்யூட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நம்ம எக்ஸாக்டாக புரிஞ்சிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணி எது வேணுமோ அதை கிளிக் பண்ணாலே போதும், ஒர்க் ஆகும். பட் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கணுன்னா அதுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போது இந்த எட்ஜுக்கும் நம்ம இப்போ க்ரியேட் பண்ணும்போது புதுசாக இங்கே ஒரு ஃபேஸ் வருதா, இந்த ஃபேஸும் அதுக்கு அடுத்து வர எட்ஜ் இருக்குல்ல, இதுக்கு எவ்வளோ டெப்த் இருக்கும், இந்த டெப்த்து தான் வந்து ஃபுல்லாகவே அப்ளை ஆகும். ஸோ முன்னாடி வித் அப்ளை ஆச்சு, இப்போது இதுக்கு இடையில இருக்க இந்த டெப்த் இது ஃபுல்லாக அப்ளை ஆகும். அதுக்கேற்ற மாதிரி இங்கே டெப்த் நம்ம இன்க்ரீஸ் பண்ண வரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ். ஸோ இது ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், எவ்வளோ பர்சன்டேஜ் வேணுமோ அவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேஸுக்கும் அவ்வளோ பர்சன்டேஜ் டிஸ்டன்ஸை அது கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட். இந்த அப்சல்யூட்டுன்றது என்னென்னா, ஒவ்வொரு எட்ஜஸ்க்கும் இடையில ஈக்குவல் டிஸ்டன்ஸ். நான் சொல்லும்போது எல்லாமே ஒரே மாதிரி தான் சொல்கிற மாதிரி இருக்கும். பட் அதுக்குள்ளே சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ பிளெண்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போவுமே அப்சல்யூட் அப்படின்னு ஒரு விஷயம் சூஸ் பண்ணுறீங்கன்னா, எனக்கு கரெக்டாக இவ்வளோ தான் வேணும், இதாக வேணும், இந்த விஷயந்தான் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். நம்ம பாத்துலாம் சூஸ் பண்ணும்போது அப்சல்யூட்னு பார்ப்பீங்க. என்னென்னா இந்த பாத்தில் இருந்தால் மட்டும் டெக்ஸ்சரை கனெக்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். சேம் கான்செப்ட் தான் இங்கேயும். ஒவ்வொரு எட்ஜுக்கும் ஒவ்வொரு பக்கத்தில் இருக்குல்ல அட்ஜசன்ட் எட்ஜஸ், ஒவ்வொரு பக்கத்து எட்ஜுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை அப்படியே மெயின்டைன் பண்ணு அப்படிங்கிறது தான் இந்த அப்சல்யூட். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்மெண்ட் இருக்கும். இந்த செக்மெண்ட் இருந்து எவ்வளோ லூப்ஸ், உங்களுக்கு நம்பர் ஆஃப் லூப்ஸ் எவ்வளோ வேணுமோ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம், கம்மி பண்ணலாம். ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் வித்
உங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செக்மெண்ட்டை கம்மி பண்ணலாம். அடுத்து ப்ரொஃபைல் ஷேப். ஸோ இந்த ஷேப் இன்வெர்ட்டாக வேணுமா இல்லை அவுட் சைடில் வேணுமா, இதையும் நம்மளால் முடிவு பண்ணிக்க முடியும். இதை பேஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து மெட்டீரியல் இண்டெக்ஸ். இன்கேஸ் இந்த ஷேப்பில் நீங்கள் மெட்டீரியல் போட்டிருந்தீங்கன்னா அந்த இப்போது வந்து கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் 0லேருந்து ஆரம்பித்து 0 1 2 3ன்னு இருக்கும். இன்கேஸ் இந்த ஷேப்புக்கு நீங்கள் ஒரு 3 மெட்டீரியல் போட்டிருந்தீங்கன்னா புதுசாக ஜென்ரேட் ஆகிற இந்த ஃபேஸுக்கு எந்த மெட்டீரியல் வரணும்னு நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அந்த மெட்டீரியல் இங்கே அப்ளை ஆகிடும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 2ஆவதாக இருக்க மெட்டீரியல் கொடுக்குறீங்கன்னா இங்கே 1ன்னு கொடுத்தீங்கன்னா 2ஆவதாக இருக்க மெட்டீரியல் அப்ளை ஆகிடும். ஏன்னா 0 வந்து 1, 1 வந்து 2, 2 வந்து 3. இப்படி தான் கம்ப்யூட்டருக்கு லாங்குவேஜ். கரெக்டாக? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அண்ட் ஃபேஸ். இந்த ஹார்ட் அண்ட் ஃபேஸுன்றது என்னென்னா பக்கத்தில் இருக்க ஃபேஸ் இருக்குல்ல, இந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய நார்மலை அப்படியே இதுக்கும் அப்ளை பண்ணு. ஒவ்வொரு ஃபேஸ்க்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபேஸுடைய நார்மலை அப்படியே இதுக்கும் ஆட் பண்ணு அப்படிங்கிறது தான் ஹார்ட் அண்ட் ஃபேஸ். கிளாம்ப் ஓவர்லாப். இது என்னென்னா கிளாம்ப் ஓவர்லாப்னா நம்ம புதுசாக ஜென்ரேட் பண்ணியிருக்க இந்த பிவல் எதுவுமே ஒன்றோட ஒன்று ஓவர்லாப் ஆகக்கூடாதுன்றது தான் கிளாம்ப் ஓவர்லாப். இன்கேஸ் உங்களுக்கு எப்போயாச்சும் இப்போது இந்த மாதிரி யூஸ் கேசஸ் வரும். நீங்கள் இப்படி பிவல் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட யூஸ் கேசஸ் எனக்கு கரெக்டாக சொல்ல தெரில. பட் விஷயம் என்னென்னா நம்ம புதுசாக இப்போ நம்ம பிவல் பண்ணுற இந்த பிவல் வந்து ஒவ்வொரு லூப்ஸ்க்குமே இடையில அழகாக கேப்ஸ் இருக்குல்ல ஈவனாக. அப்படி இல்லாமல் ஏதாவது ஒரு இடத்துல ஃபேஸஸ் அன்ஈவனாக இருக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு எட்ஜ் இன்னொரு எட்ஜை கிராஸ் பண்ணும். அந்த மாதிரி கிராஸ் பண்ணாமல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் இந்த கிளாம்ப் ஓவர்லாப். லூப் ஸ்லைடு வந்து இங்கே எப்படி ஒர்க் ஆகுதுன்றது எனக்கு தெரியல கைஸ். ஆனால் லூப் ஸ்லைடுன்றது நம்ம ஒரு சர்ஃபேஸில் லூப்பை க்ரியேட் பண்ணி அந்த ஷேப் மாற்றாமல் அதில் ஸ்லைட் பண்ண முடியும். பட் இங்கே அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு புரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள், எனக்கு அது சரியாக புரியல. ஓகேங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க் சீம்ஸ். இந்த மார்க் சீம்ன்றது நம்ம யூவி பிரிக்கும் போது ஒரு சில இடத்துல கட் கொடுத்து அதை வந்து சீம்ஸாக மார்க் பண்ணுவோம். அதே மாதிரி நம்மளால் இங்கேயும் மார்க் பண்ண முடியும். இன்கேஸ் இப்போயே நீங்கள் மார்க் பண்ணணும்னா மார்க் பண்ணிக்கலாம். நம்ம இதை வந்து ஃபர்தராக டெக்ஸ்சர் அண்ட் யூவி பார்க்கும்போது பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம அதை பார்க்க தேவையில்ல. அடுத்து மார்க் ஷார்ப்னு ஒன்று இருக்குது. இந்த ஷார்ப்ன்றது என்னென்னா இப்போ இந்த ஷேப்புக்கு வந்து நான் ரைட் கிளிக் பண்ணி ஷேட் ஸ்மூத் கொடுத்துட்றேன். ஃபுல்லாக ஒரு மாதிரி ஸ்மூத்தாக ஆகிடுச்சா. இப்போது அதுவே வந்து நான் இந்த ஷேப்புக்கு எடிட் மோட் வந்து இந்த எட்ஜஸ் ஃபுல்லாக செலக்ட் பண்ணி இங்கே மட்டும் கொடுக்குறேன். ரைட் கிளிக் பண்ணி மார்க் ஷார்ப் கொடுத்துட்டு இப்போ நான் ஆப்ஜெக்ட் மோட் வரேன். இந்த இடத்துக்கும் இங்கேயும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா, அந்த எட்ஜஸ் மட்டும் ஷார்ப்பாக இருக்கா. ஸோ இந்த மாதிரி நம்மளால் எட்ஜ் நார்மலை ஷார்ப் பண்ண முடியும். ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளுக்கு எட்ஜ் வந்து மாறிடும். ஸோ இந்த எட்ஜுக்கு இருக்க நார்மல் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளுக்கு மூவ் ஆகிடும். ஸோ அப்படி மூவ் ஆகிறதால நமக்கு இது ஷார்ப்பனாக கிடைக்கும். ஸோ நான் அண்டு பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எகைன் ஏதாவது ஒரு கண்ட்ரோல் பி கொடுத்து பிவல் பண்ணணும். கண்ட்ரோல் பி பிவல் பண்ணுறேன். செக்மெண்ட்டை குறைச்சிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மிட்டர், அவுட்டர் அண்ட் இன்னர் 2 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஷார்ப்புன்னு இருக்கா. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஷார்ப்பு தான் அது குறிக்குது. இப்போ இதை வந்து நம்ம பேட்சாக மாற்றினா இந்த மாதிரி மாறும் ஷேப்ஸ். அடுத்து ஆர்க் மாற்றினோன்னா அது இந்த மாதிரி மாறும். சேம் இதே வந்து இன்னரில் கொடுக்கணும் அப்படின்னா இன்னரில் ஆர்க் உங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ ஆர்க் உங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. ஷார்ப். ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் கிரிட் ஃபில். இப்போது இந்த இடம் இருக்குல்ல, இதை நான் வந்து நன்னு கொடுக்குறேன், கட் ஆஃப் கொடுக்குறேன். ஸோ கட் ஆஃப் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதாவது இது ஜாயின் ஆகிற இடத்துல எனக்கு எந்த லூப்ஸும் வேணாம் அப்படின்னா நீங்கள் கட் ஆஃப் கொடுக்கலாம். எனக்கு இதோட வந்து லூப் முடிஞ்சிடணும், இங்கே ஜாயின் ஆகிற இடத்துல எந்த லூப்ஸும் வேணான்னா கட் ஆஃப் கொடுக்கலாம். இல்லை அங்கே அழகாக ஃபில் ஆகி மெஷ் ஃப்ளோ ப்ராப்பராக இருக்கணும்னா நீங்கள் கிரிட் ஃபில் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஸ்ட்ரென்த் நன். இப்போது நன்னு இருந்தால் பெருசாக டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அதே வந்துடும். அதுவே நியூன்னு இருந்தால் புதுசாக இங்கே இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூவை விட இங்கே அதிகமான ஸ்ட்ரென்த்தில் ஃபேஸ் வேல்யூ வரும். அதுவே அஃபெக்டட் இருந்தால் பக்கத்தில் என்ன இருக்கோ அதே வேல்யூ இதுக்கும் வரும். ஆல்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஈவனாக வந்துடும் ஸ்ட்ரென்த். பட் இந்த ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கும் தெரியல, நான் அதை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன். இதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பர் எலிப்ஸ், கஸ்டம் 2 இருக்குது. இது என்னென்னா இது வரைக்கும் நம்ம பண்ணது சூப்பர் எலிப்ஸ். கஸ்டம்ன்றது இந்த ஆர்க்குடைய ஷேப்ஸை நம்மளால் மாற்ற முடியும். ஸோ இப்போ இந்த இடம் இப்படி இருக்கா, இந்த ஷேப்ஸ் இருக்குல்ல, இதை வந்து நம்மளால் க்ரியேட் பண்ண முடியுதா பார்ப்போம். ரீசெட் கர்வ். ஸோ க்ளியர் பண்ணிவிட்டு நான் இப்போ சென்டரில் மட்டும் ஒரு கிளிக் பண்ணி
அதை இப்படி மூவ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ பாருங்கள் இங்கே ஆர்க் வருதா, அதே வந்து இந்த கார்னரில் ஒரு கிளிக் பண்ணி இன்வெர்ட்டாக கொண்டு வரேன். அதே மாதிரி இங்கே ஒரு கிளிக் பண்ணி இன்வெர்ட்டாக கொண்டு வரேன். ஷேப் தெரியுதா டிஃப்ரென்ஸ்? ஸோ இந்த மாதிரி உங்களால் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸை க்ரியேட் பண்ண முடியும். நான் இன்வெர்ட் கொண்டு போனால் இந்த மாதிரி வரும். இப்படியும் உங்களால் ஒரு கர்வ்ஸை க்ரியேட் பண்ண முடியும். இது பாசிபிள் நிறையா இருக்குது கைஸ். இது நம்ம கண்ட்ரோல் தான், நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். ஓகேங்களா? ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், பிவல் டூல் எப்படி யூஸ் பண்ணுறது, அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காச்சும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். திஸ் இஸ் வரத். பாய்.